ஹலோ கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் எதாவது போகிறோம்னா டாக்ஸு கேட்ஸ் டைம் பண்ண போகிறோம். ஜங்கல் டைம் போகிறோம். ஓகே, நான் இப்போ டாக்ஸ் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், அப்படியே டாக்ஸ் இருக்கிற வேமிக்கு வந்துட்டு இந்த மாதிரி வேமியில் தான் டாக்ஸ் பேன் ஆகணும்னு சொல்லியிருந்தாங்க. அங்கே ஒரு உள்ளு கிடக்கு. நினச்சேன் உள்ளு எதை ஆடு நாய்க்கு ஆடை பார்த்தாலே பிடிக்காது. இங்கே ஒன்று இருக்குது. டைம் ஆகிடுச்சா? சரி, இப்போ இதை டைம் பண்ணிட்டு இது அப்படியே வீட்டுக்கு போகணும். அப்படியே போகிறேன். போவோம் அப்படியே. சரி கைஸ், அப்படியே நான் வீட்டுக்கு போயிட்டு ஓகே கைஸ், அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. ஆனால் அரைடியில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் தூங்கி இருட்டாயிடுச்சின்னு தூங்கிட்டேன். அப்போ எந்திரிச்சு பார்த்தா வில்லேஜர்ஸும் அவனோட பாஸ் வந்துருந்தானுங்க. அவங்கள கில் பண்ணனால எனக்கு அந்த பேட் ஆமன் எஃபெக்ட் வேறு வந்துடுச்சு. அதில் வேறு நம்ம டாக்ஸ் எதுவுமே சாகலை. ஸோ அது எல்லாத்தையும் கில் பண்ணியாச்சு. என்கிட்ட நிறைய பக்கெட் இருக்குது. இதுதான் ஆக்சுவலி நான் அந்த இதுக்காக கலெக்ட் பண்ணி வச்சுருந்துருக்கேன். இந்த அப்சீடியன்லாம் மேக் பண்ணுறதுக்காக இவ்வளோ தான் கலெக்ட் பண்ணேன். அரை அடியில் ஒரு ரீண்டு பொருள் அங்கே தான் இந்த அப்சீடியனு கோல்டு எல்லாம் கிடச்சிது. அந்த ஃபுட்டு இது எல்லாத்தையும் இதை அடித்து வச்சுட்டு இந்த பேனர் தேவைப்படும். ஸோ இப்போ இனிமேல் நம்ம ரைடு தான் இப்போ பண்ண போகிறோம். நமக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு வில்லேஜ் இருக்குது. அங்கே போயிட்டு ரீஸ்பான் செட் பண்ணிட்டு இருங்க ஒரு நிமிஷம். எங்களாவது எங்கது அது இங்கே இருக்குது. யார் மாதிரி இது இருக்கா? செஸ்ட் பிளேட்டு இங்கே இருக்குது. அதில் இருக்குது. இந்த ஆர்மரை போட்டுட்டு தான் சண்டைக்கு போக போகிறோம். ஆர்மரை அப்புறம் தேவையான பொருள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அங்கே போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். கைஸ், அப்படியே வில்லேஜுக்கு வந்துட்டேன். நான் முதல்ல ரீஸ்பான் பண்ணி செட் பண்ணேன். அப்படி செட் பண்ணி வச்சா இனிமேல் பிரச்சனை இல்லை. நம்மகிட்ட கீப் பண்ணிட்டு வேலை இருக்கா? ஸோ பிரச்சனையே இல்லை. இந்த வில்லேஜில் ஒரு ஆங்கர் நம்பர் இருந்தால் ஒரு செமையாக இருக்கும். இருப்பான் எல்லா வில்லேஜ்லேயும் கண்டிப்பாக. அவன் கொஞ்சம் நிறையா அதோ இங்கே இருக்கான். இவன் எனக்கு நிறையா ஹெல்ப் பண்ணுவான். ரைடு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எல்லாரும் எங்கே இருக்கீங்க? எங்கே இருக்கீங்க? இந்த வீட்டுக்கு ஒரு செஸ்ட் இருக்குது. லெதர் பேண்ட்ஸ் மட்டும் இருக்கா? அவன் இங்கே இருக்கான். இந்த வில்லேஜுக்கு இந்த சைடு வந்தால் ரைடெல்லாம் காமிக்க மாட்டேங்குது. ஏன் இதுவும் ஒரு வில்லேஜோட பார்ட் தானே? இங்கே மட்டும் காமிக்க மாட்டேங்குது. அந்த சைடு போனால் இந்த இங்கே ஒருத்தர் தான் இருக்கானா? இது எல்லாத்தையும் அயன்காலம் காலி பண்ணிட்டானா? வேறு லெவல்டா. தேங்க்ஸ்டா. எங்கே ஒருத்தாங்க? இந்த ரைடுனாலே தாங்க ஒரே பிரச்சனை. எவனாச்சும் ஒருத்தன் கடைசியாக இருப்பான். அவனை தேடுறது தான் பெரிய வேலை. சரி, இந்த ரைடு பண்ணால் ரொம்ப நேரம் ஆகிடும். ஸோ இந்த ரைடை மட்டும் அப்படியே நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்டு பண்ணிடுறேன்.
ஓகே கைஸ், இப்படியே ரைடு முடிச்சிச்சு. ஹீரோ ஆஃப் தி வில்லேஜும் அங்கே ஆக்சுவலி இந்த ரைடு வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடான மூமெண்ட்டு. அவனுங்களாவே வந்துடுறானுங்க. அதனால தான் இந்த ரைடு பண்ணேன். ஆக்சுவலி இந்த வீடியோவில் இதை அப்படியாகவே இல்லை. ஓகே கைஸ், ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படியோ. ஓகே, அடுத்தது கேட் தான் டேம் வேணும். அதுக்கு முன்னாடி அதை டேம் பண்ணுறதுக்கு ஃபிஷிங் ரைடு வேணும். அதுக்கு என்கிட்ட நான் ஒரு கொஞ்சம் ஸ்பைடரை அடித்து போட்டிருக்கேன். அதை வச்சு 3 ஸ்ட்ரிங் இருக்குது. அது போகணுன்னு தான் நினைக்கிறேன். 3 ஸ்ட்ரிங்கும் கொஞ்சம் ஸ்டிக்ஸ் 3 கரெக்டாக அதாவது போட்டு இல்லை 2 அதை போட்டு செஞ்சாச்சா. இப்போ ஸ்டிக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருவோம். இந்த இதையும் ஒன்று வச்சுருவோம். அடுத்தது இப்போ ஃபிஷ்ஷிங் தான் பண்ணணும். இந்த பெட்டை எடுத்து இங்கே வச்சுருவோம். இந்த பெட் ஆக்சுவலி ஏன் என் கைக்கு வந்துச்சுன்னா, க்ரீப்பர் ஆக்சுவலி இப்போ நான் வீட்டுக்கு வந்தப்போ அடிச்சு விட்டுட்டோம். அதனால தான் அதை சரி பண்ணிட்டு அந்த பெட்டும் உடஞ்சிடுச்சு ஆக்சுவலி. சரி, அந்த ஃபிஷ்ஷிங் பண்ணுறத அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். கைஸ், இப்போ நம்ம அப்படியே இந்த ஃபிஷ்ஷு போதான் இப்போதைக்கு இதை எடுத்துக்கிட்டு அப்படியே வில்லேஜுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், எப்படியோ வில்லேஜுக்கு வந்தாச்சு. இந்த வில்லேஜில் இருக்கிற கேட்ஸை தான் டேம் பண்ணணும். ஓகே, அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ட்ரிக்கு தெரியும் கேட்டை டேம் பண்ண. ஆக்சுவலி நானாகவே சும்மா பண்ணுவேன். ஆனால் உங்களுக்கு இதுதான் நீங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இதோட சிம்பிள் ட்ரிக்ஸ் தான் நிறையா இருக்கும். நான் தான் சும்மா இதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா அது லைட்டாக செஞ்சால் கூட இதாக மாட்டேங்குது. எனக்கு அது டேம் பண்ணுறது கஷ்டமாக இருக்குங்கிறனால இந்த ட்ரிக் யூஸ் பண்ணிக்கிறேன். ஆனால் அதுக்கு எனக்கு ஒரு டோரு வேணும். இருங்க, இந்த வில்லேஜர் டோர் எடுத்து சாரிடா வில்லேஜர் மண்டையா. சரி, நான் ஒரு 2 முதல்ல எங்கேயாச்சும் கேட் எங்கே இருக்குன்னு முதல்ல பார்ப்போம். சரி, கேட் இங்கே அவ்வளோவா இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ரைடு பண்ணனால ரைடு பண்ணுறதுக்கு கேட் போகிறதுக்கு என்ன கேட் இருக்கிறதுக்கு என்ன சம்பந்தம்னு தெரில. இருங்க, கேட்டை கண்டுபிடிச்சிட்டு கண்டினியூ பண்ணுறேன்.
ஓகே கைஸ் எப்படியோ கேட்டை கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கு முன்னாடி இந்த வேஸை கட்டியிருப்போம். இதை வச்சு தான் அந்த டைம் பண்ணணும். ஏன்னா நீங்கள் இந்த மாதிரிலாம் கட்ட தேவையில்ல. அது ஆக்சுவலி நான் சும்மா இந்த மாதிரி பண்ணுவேன். ஏன்னா அது எனக்கு கொஞ்சம் இதாக ஆகுது. எனக்கு மற்றதுலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்கிறதுனால இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு இந்த மாதிரி கட்டிக்கிட்டு டோர் எடுத்து இங்கே வச்சுக்கணும். ஐயோ தப்பாக வச்சுட்டேன்னா இதுக்குள்ளார அந்த கேட் வேறு ஓடிடுமே. இவ்வளோ லேக் ஆகுதா? கரெக்டாக ஆச்சு. இப்போ எங்கே அந்த கேட்டு? சரி அங்கே இருக்குது. இருங்க அதை எப்படியாச்சும் இங்கே இழுத்துட்டு வந்துட்டு அந்த பேஸ்குள்ளார வர வச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ் எப்படியோ அந்த கேட் அப்படியே வந்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். இதோ இப்போதைக்கு இந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டு டைம் கொடுத்தா எத்தனை தேவைப்படுது? ஐயோ இந்த 3மே காலியா? பாடி டைம் ஆகிடுச்சி. ஸ்டாண்டு செட்டு இன்னும் ஒன்று டைம் பண்ணால் போதும். அதை வச்சு நான் நிறைய உருவாக்கிப்பேன். சரி அதே மாதிரி இன்னொன்றத்தை கண்டுபிடிச்சி அதை இதுக்குள்ளார எடுத்துகிட்டு வந்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ் எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு கேட்டை இங்கே கொண்டு வந்துட்டேன். இந்த கேட்டை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளார ஏன்னா இந்த வில்லேஜ்லேயே இந்த 2 கேட் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே டைம் பண்ணியாச்சா? சரி இதை அப்படியே வீட்டுக்கு கொண்டு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ் எப்படியோ 2 கேட் இருக்குது. இப்போ 2 டாக் இருக்குது. இதை வச்சு நிறையா கேட்டு டாகும் உருவாக்கி வச்சுப்போம். இனிமேல் க்ரீப்பர் பிரச்சனையே கிடையாது. ஓகே கைஸ் இப்போ அப்படியே ஜங்கிள் டெம்பிளுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற ரெஷர் எடுப்போம். அங்கே போயிட்டு நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ் எப்படியோ அந்த ஜங்கிள் டெம்பிள் வந்துட்டேன். ஆக்சுவலாக இந்த ஜங்கிள் டெம்பிள் வர்றதுக்குள்ளார நான் ரொம்ப பாடுபட்டுட்டேன். ஏன்னா அது ரொம்ப தூரத்தில் இருக்குது. இதே எனக்கு ஆக்சுவலி ஜங்கிள் டெம்பிள் நான் வந்து தனியாகவே ஜங்கு பேஸ் இல்லாமலே கண்டுபிடிக்கலான்னு தான் தேடிக்கிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு சுத்தமாக கிடைக்கல. ரொம்ப நேரம் தேடினேன். எனக்கு பக்கத்தில் ஒரு ஜங்கிள் டெம்பிளும் இல்லை. இதுவே ரொம்ப தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். அதனால் வரும்போது கொஞ்சம் டார்ச் எடுத்துகிட்டு வந்தேன். இங்கே ரீஸ்பாண்ட் செட் பண்ணுவோம். இல்லை தூங்கிடும். ஏன்னா இருட்டாக போதில்ல. ஓகே கைஸ் எப்படியோ தூங்கிடுவோம். இப்போ இங்கேயே தான் ஸ்பேன் அவசர பிரச்சனை இல்லை. அங்கே போய் ரிட்டர்ன் பண்ணிட்டேன். அம்பூட தீவாங்கல்ல, அம்பூட கூட தெரில என்ன இடிக்கிற பறிச்சே. நான் தான் அம்பூட்டேன்னா நீ நானே எங்கேயோ போயிடுவேன். 100 பிளாக் வரைக்கும் அம்பு விடுவேன் மாமா. எனக்கு ஒரு என்ஷாண்டட் பூ இருக்குது. அதோட ஹெல்த் எவ்வளோன்னு தெரியுமா? 2 ஹெல்த்து. இப்போ கீழே ஜங்கிள் டெம்பிளுக்கு கீழே போகணும். கீழே போவோமா? அதுக்கு மேலே டார்ச் வச்சுப்போம். இந்த சைடு ஒரு செஸ்ட் இருக்கும். அது அப்புறமா கடைசியாக பார்த்துப்போம். ஏங்க இந்த லிவர் எதுக்குன்னு எனக்கு தெரியாதுங்க. அங்கே ஏதோ இருக்குது டிஸ்டன்ஸ் இல்லை. இதெல்லாம் ஆன் பண்ண முடியலையா? இது மட்டும் ஆன் பண்ண முடியுது. சாம்பி பார்த்தல. சரி சாப்பிட்டு கொஞ்சம் ஹெல்த் கம்மியாக இருக்குது. அப்படியே டார்ச் வச்சுட்டே போவோம். இங்கே ஒரு ட்ராப் இருக்கும் எனக்கு தெரியும். இருங்க இதை முதல்ல உடச்சி விட்ருவோம். எங்கே பிக்காக்ஸு? இந்த பிக்காக்ஸ் ஆக்சுவலி எனக்கு வர வழியில் ஒரு வில்லேஜில் தான் கிடச்சிது. பிக்காக்ஸு கொஞ்சம் அயனு விட்னா வர மாதிரி ஹார்ஸ் வர மாதிரிலாம் வர வழியில் கிடச்சிது. வேறு ஏதாச்சும் இங்கே இருங்க. இங்கே ஒரு டார்ச் வைப்போம். இதையும் உடச்சிடுவோம். அடுத்தது இதையும் உடச்சிடுவோம். எடுத்துப்போம். இங்கே என்ன ஒன்றுமே இல்லை. ஏன்னா ஆர்ட்ஸ் ஆகும்போது 2 பேம்பூன்னு தான் இருக்குது. சரி இருங்க இந்த ரெட் ஸ்டோன்லாம் எடுத்துப்போம். அதெல்லாம் ஓட்டணும். ரெட் ஸ்டோன் ஃபுல்லாக எடுத்துப்போம். ஓகே இந்த சைடே வந்துட்டோன்னா சரி இருங்க. இங்கே தான் பக்கத்தில் ஒரு செஸ்ட் இருக்கும். இந்த சைடு இதை அப்படியே உடச்சிட்டே போனால் தெரிய கிடைக்கும். எல்லாத்தையும் எடுத்துப்போம். சுவிட்சு கூட விட வேணாம். இந்த ரிப்பீட்டேட்டரு எடுக்க முடியல.
இன்னொன்று அதுக்குள்ளே இருக்குல்ல. சரி இந்த டேர் இது எங்கே ஸ்மித்திங் டெம்ப்ளேட்லாம் இருக்குது. வேறு லெவல் நல்ல இது சாமி வீட்டில் இருந்தாலும் லிவரை வச்சுட்டேனே. சரி லிவர் தேவைப்படும், சீஸ்லாம் வச்சுக்கோம், போன்ஸும் தேவைப்படும், டாக்லாம் வச்சுருக்கோம். அதே பார்த்து வைக்கலாம். எதுக்கிட்ட தான் வைக்கலாம். ஓகே இந்த உள்ளு தேவையில்லை நமக்கு. அடுத்தது இந்த இது இதுக்கு பதிலாக அது இதை வச்சுப்போம். இப்போ இருங்க, நான் ஒன்றுத்தையும் விட மாட்டேன், இதையும் எடுத்துகிட்டு தான் போவேன். இதெல்லாம் நிறைய ஃபார்ம்ஸ் எல்லாம் அதெல்லாம் வச்சு அதெல்லாம் விட்டுட்டு போகக்கூடாது. ஃபார்ம்லாம் செய்யலாம். ஐயோ இன்வென்டரி ஃபுல்லாக இருங்க. எதையாச்சும் தூக்கி போடணும். என்னத்தை தூக்கி போடலாம்? அது வந்து ரேபிட் ஹைடு அதெல்லாம் எனக்கு தேவை. ரெட் ஸ்டோனு இதையும் எடுத்துக்குவோம். இது என்னங்க? இப்போ அடி நல்லா லூட்டு இந்த டெம்பிளில். இங்கே என்னமோ இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ அது ரம்மையாக இருக்கும். சரி வாங்க போவோம். எப்படியோ ஜங்கல் டெம்பிளில் நல்ல லூட்டு கிடச்சிருக்கு. இது போதும். ஓகே கைஸ், இங்கே ஒரு ஸ்பைடர் இருக்குது. இதை முதல்ல காலி பண்ணுவோம். காலி பண்ணியாச்சு. இப்போ லாவா ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஐயோ ஜஸ்ட்டு மிஸ்ஸுன்னு சொல்லிட்டு விடுவேன். ஆனால் லாவா அந்த சைடு இல்லை. வேலை சரி. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோவை அப்படியே முடிச்சுப்போம். ஜங்கல் டெம்பிள் 3rd பர்சன் வச்சுட்டு இதெல்லாம் தெரியுது. இருங்க கரெக்டாக ஒரு இது மாதிரி எடுத்துப்போம், ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி எடுத்துப்போம். கொஞ்சம் இந்த ஐயோ இந்த 3rd பர்சன் விளையாடுறது கொஞ்சம் இதாக இருக்குங்க. ஓகே டாட்டா.